மக்கள் நல கூட்டணிக்கு தேமுதிக தலைமை குறித்து அந்த கூட்டணிக்குள்ளுள்ள தலைவர்களிடையே மாறுபட்ட கருத்துக்கள் நிலவி வருகின்றன. கூட்டணிக்கு வருமாறு தான் தேமுதிகவுக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக அந்த கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ நேற்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தேமுதிக தலைமை குறித்து மக்கள் நல கூட்டணியில் உள்ள மற்ற தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். மக்கள் நல கூட்டணி டேக் ஆஃப் ஆகி இயங்கிய மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு, ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு ஜனங்களுடைய மனதில். அதுக்கு பெரும்பகுதி பத்திரிகைகள் தான் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கு. என்ன விதத்தில் உதவி செஞ்சிருக்குன்னா, இந்த மக்கள் நல கூட்டணியே இருக்காது, 4 பேர் சேர்ந்தே இருக்க மாட்டாங்கன்னு ஒரு 3-4 மாதமாக பிரச்சாரம் பண்ணதுனால ஜனங்களுடைய சைக்காலஜி எப்படின்னா, ஒன்று நடக்காது விலகிடுவாங்கன்னா எல்லாம் வந்து பார்ப்பாங்க. எங்களுக்கு பெரிய உதவியை பத்திரிகைகள் 2 மாதமாக செஞ்சு இவங்க ஒன்றாவே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் சேர்ந்தே பிரச்சாரத்துக்கு போகும்போது என்ன இப்படியெல்லாம் சொன்னாங்க, இவங்க சேர்ந்தே வராங்கும் போது அதுக்கு ஒரு 2 மடங்கு ஒரு தாக்கம் அதிகமாகிடுது. ஆகையினால நாங்கள் எங்கள் மக்கள் நல கூட்டணியை அமைச்சிருக்கிறோம். அதுக்கு நான் ஒருங்கிணைப்பாளர். இதில் கரம் கோர்க்க வாருங்கள் என்று அழைப்பு விடுத்திருக்கிறோம். அவ்வளவு மட்டும்தான் நான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே நான் எதுவும் விளக்கம் சொல்ல முடியாது. மக்கள் கோரிக்கைகளுக்காக முடிவெடுத்து பல கட்ட போராட்டங்களை நடத்தி குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி மக்கள் நல கூட்டணி ஒரு 4 கட்ட பிரச்சாரத்தை நடத்தி முடித்துள்ள போது, மக்கள் நல கூட்டணி சார்பாக 4 கட்சிகளின் சார்பாக சொல்வது, இந்த மக்கள் நல கூட்டணிக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தலைமை வர வேண்டும் என்பதுதான் மக்கள் நல கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களும் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து. மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்த் அவர்கள் இணைவதற்கும் விஜயகாந்த் தலைமையிலான அணியில் மக்கள் நல கூட்டணி இணைவதற்கும் என்ன பெரிய வேறுபாடு என்று பலர் கேட்கலாம். ஒரே வேறுபாடு தான். விஜயகாந்த் அவர்களின் தலைமையில் மக்கள் நல கூட்டணி இணைமையானால் விஜயகாந்த் அவர்கள் வேறு என்னென்ன கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொள்ளப் போகிறார், தம்முடைய அணியில் இணைத்துக் கொள்ளப் போகிறார் என்பதை மக்கள் நல கூட்டணி கண்காணிக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. மக்கள் நல கூட்டணியை பொறுத்தவரையில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய 5 கட்சிகளோடு தேர்தல் உறவு இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம், அதை உறுதிப்படுத்தியிருக்கிறோம். ஆகவே நண்பர் விஜயகாந்த் அவர்கள் மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றால் இந்த வரையறைகள் பாதுகாக்கப்படும்.